ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சில் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நல்லபடியாக இந்த வருஷம் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்மளும் இருக்கிறோம். ஆனால் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடை பார்த்தாவே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெரியலை. ஏன்னா இதே கம்ப்ளைண்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஸ்டேட்டில் வந்து இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்குலாம் அப்படியே சீட் மேட்ரிக்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தா கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காச்சு பார்த்தீங்கன்னா 250 சீட்டு கேட்ட இடத்துல 50 சீட்டை குறைச்சி 100 சீட்டை என்னாச்சு பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. சரியா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் 50 எம்பிபிஎஸ் இடங்கள் குறைகிறது. தமிழகத்தில் 50 எம்பிபிஎஸ்கள் அதாவது நிகழாண்டில் குறைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் உள்ள பிஎஸ்பி மருத்துவக் கல்லூரியில் 50 எம்பிபிஎஸ் இடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. சரியா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கடந்த ஆண்டு அந்த கல்லூரி 150 எம்பிபிஎஸ் இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் நிகழாண்டில் அது 100ஆக குறைக்கப்பட்டுள்ளது. தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிகளை பின்பற்றாத என்எம்சியோட ரூல்ஸை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றனர். ஆனால் இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஆந்திரா, சத்தீஸ்கர், டெல்லி, குஜராத், கர்நாடகம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களை சேர்ந்த 9 மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கைக்கு முழுமையாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து முழுமையாக அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது, இந்த இடத்துல மறுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தவறு. சரியா, இதில் ரொம்ப முக்கியமான என்னென்னா, மற்ற ஸ்டேட் எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது அவங்க இதே மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து இப்போ நம்ம சொன்ன பாருங்கள், இந்த ஸ்டேட்டில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு காலேஜில் இருந்துச்சு. ஆனால் அங்கெல்லாம் என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தா சீட்டை வந்து குறைக்கலை. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இங்கே மட்டும் சீட்டை வந்து 50 சீட்டை குறைச்சிருக்காங்க. நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம புதுசாக வரப்போகுது, கவர்மெண்ட் காலேஜ் வந்து புதுசாக வரப்போகுது நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே அப்டேட் வந்து அப்படியே லாஸ்ட் இயர் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே கொடுத்துட்டு இந்த 50 சீட்டை குறைச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, இன்னும் வந்து அடுத்த அப்டேட். சரியா, அதாவது ஆல் இண்டியா கோட்டாவோட சீட் மேட்ரிக்ஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரொஜெக்ட் ஆகும். இல்லை இருந்தாலும் அப்படின்னா இல்லை செகண்ட் ரவுண்டோ இல்லை தேர்ட் ரவுண்ட்லேயே திரும்ப லாஸ்ட் இயர் எப்படி கொண்டு வந்தாங்களோ இந்த கன்னியாகுமரி மிஷன், அதாவது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு லாஸ்ட் இயர் வந்து செகண்ட் ரவுண்ட்லேயே தேர்ட் ரவுண்ட்லேயே தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பெர்மிஷன் கொடுத்து சில கல்லூரிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மொத்தமாக சேர்த்து எம்சிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடு முழுவதும் 766 காலேஜ் இருக்குது. மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சீட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா 1,15,900 சீட் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு எடுக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 77 காலேஜ் இருக்குது. மொத்தமாக சேர்த்து 12,000 இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடத்தப்பட உள்ளது. அதாவது பிடிஎஸ்ஸையும் சேர்த்து. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதனால் சீட்டு வந்து குறைஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட்லேயே தேர்ட் ரவுண்ட்லேயே அந்த சீட்டை வந்து திரும்பவும் அவங்க ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.